தத்துவ கதை. கோபத்தை தூண்டாதே. ஒரு இளைஞனும் அவன் தந்தையும் அழகான வீடு ஒன்றில் வசித்தனர். எதற்கெடுத்தாலும் அந்த இளைஞன் கோபப்படுவான். இதற்கு தீர்வு காண தந்தை நினைத்தார். நீ திருந்தவே மாட்டாயா என மகனை கேட்க, அதற்கவன் கோபம் வருவதை தடுக்க முயற்சி செய்தும் பயனில்லை என்றான். சரி, நான் சொல்வதை செய். எப்போது கோபம் வருகிறதோ அப்போது ஒரு ஆணியை நம் வீட்டு தோட்டத்து மரவேலி மீது அடி என்றார். அவனும் கோபம் வரும்போதெல்லாம் ஆணியை அடிக்க அதன் எண்ணிக்கை பெருகியது. சில நாள் கழித்து கோபம் நின்றது. அவனது தந்தை மகிழ்ச்சி அடைந்தாலும் மகனிடம் வேலியில் இருந்து ஆணிகளை பிடுங்கிவிடு என்றார். அவனும் அப்படியே செய்தான். சில நாள் கழிந்தன. எல்லா ஆணிகளையும் எடுத்து விட்டாயா என தந்தை கேட்டதும், ஆமாம், இப்போது உங்களுக்கு மகிழ்ச்சிதானே என்றான். என்னுடன் வா என மரவேலிக்கு அழைத்துச் சென்றார். முதலில் ஆணியை அடித்து பிறகு அப்புறப்படுத்தினாய். செய்தது சரி. ஆனால் தழும்பு இருக்கிறதே, அதை என்ன செய்வாய் என கேட்க மகன் தலைகுனிந்தான். தீயால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால் வசைமொழியால் ஒருவரை கோபித்தால் அந்த வடு மனதில் பதிந்துவிடும். அதனால் கோபம் வராமல் பார்த்து கொள் என்றார். இது எல்லோருக்கும் பொருந்தும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.